வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு அரியலூர் உள்ள திவ்ய தர்ஷினி நர்சரி கார்டன் அதை தான் பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மர வகை கன்றுலாம் வந்துட்டு நிறையாவே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. சின்ன சைஸில் இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரேட்டு கம்மி தான். 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா கிட்ட வரும். பெருசு அதுவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 வருஷம் ஆனது, அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆனதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது மர வகையாகவே பெருசாகவே இருக்கும். பாக்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதெல்லாம் ஒரு 20 கிலோ 25 கிலோ பேக்கில் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1200 1500 கிட்ட வந்துட்டு ரேட்டு சொல்கிறாங்க. மற்றபடி வந்துட்டு சின்ன கன்று எல்லாமே நார்மல் நாட்டு ரக கன்று எல்லாமே வந்துட்டு கம்மி ரேட்டு தான். 30 ரூபா 50 ரூபா இந்த ரேட்டு தான். ஹைப்ரிட் பண்ணது மட்டும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 250 300 இந்த மாதிரி ரேட்டில் வந்துட்டு கொடுத்துட்ருக்குறாங்க. பூ வகை பார்த்திங்கன்னா வந்துட்டு பூ வகை வந்துட்டு இப்போது ஏற்கனவே ரெகுலராக உள்ள ரகம் எல்லாமே வந்துட்டு கம்மி ரேட்டு தான். பார்த்திங்கன்னா அந்த ரோஸ்லாம் வந்துட்டு இப்போ வெளில வாங்குகிற ரேட்டோட இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 100 ரூபா கிட்ட வந்துட்டு கம்மியாக தான் இருக்குதுங்க. இங்கே நர்சரியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஹோல்சேலாகவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஹோல்சேலாக எடுத்துகிட்டா ரேட்டு குறைப்புன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் மாங்கல்லாம் வந்துட்டு இங்கே பாருங்கள், இங்கே சின்னதாக இருக்கிற மாங்கன்று வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு 250 ரூபா. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ரகம் இருக்குது. அதையே பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஆன மாங்கன்று வச்சுருக்காங்க. அது வந்துட்டு 1200 1500 அப்படிங்கிறாங்க. ஏன்னா அது காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இது. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது போய் வச்ச உடனே வந்துட்டு காய் காய்க்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் தண்டு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ரொம்ப மொத்தமாகிடுச்சு. அதான் ஒரு மரமாகவே வளர்ந்துருச்சு அந்த மாதிரி சைஸில் இருக்குதுங்க. பாருங்கள் இந்த ரோஜாக்கள்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியில் வாங்கினீங்கன்னா ஒரு 200 ரூபா கிட்ட வரும். இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு 100 ரூபா தான் சொல்கிறாங்க. ஹோல்சேல் எடுத்தால் 60 ரூபா. ஹோல்சேல்லாம் வந்துட்டு ஒரு 100 கன்று இல்லை ஒரு 50 கன்று வாங்கினீங்கன்னா 60 ரூபா தான் தருவாங்க. 60 ரூபா ரேட்டுக்கு தராங்க. பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹைப்ரிட் தாங்க. ஹைப்ரிட் ரோஸ் தான். எல்லாம் ஒட்டு செடி தான் வந்துட்டு. அழகு செடி பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்குதுங்க இந்த நர்சரி கார்டனை பொறுத்த வரைக்கும். மர வகை இருக்குது, இருந்தாலுமே வந்துட்டு பூக்கன்றுக்கும் அழகு செடிக்கும் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அதிகமாக தான் இங்கே வாங்குறாங்களாட்டுக்கு. அதனால் வந்துட்டு இங்கே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழகு செடி தான் அதிகமாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிளான்ட்லாம் வந்துட்டு கம்மி ரேட்டு தாங்க. ஒரு 60 ரூபா டு 100 ரூபாக்குள்ளே வந்துட்டு வாங்கிக்கலாங்க. பாருங்கள் இதில் வந்துட்டு இந்த வாசலுக்கு முன்னாடி வைக்கிறது இது சாங் ஆஃப் இந்தியா. இது இங்கே தான் பார்க்குறேன், இது என்னான்ட்டு நமக்கும் தெரியல. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 4-5 கன்று மட்டும் கரெக்டாக கேட்டுக்கு வெளியில் வைக்கிற மாதிரி, அப்படிலாம் கேட்டுக்கு உள்ளே கரெக்டாக வந்துட்டு வைக்கிற மாதிரி. இந்த பிளான்ட்லாம் வந்துட்டு அதிகமாக பார்த்துருப்பீங்க எல்லாருமே வந்துட்டு. எல்லாமே அழகு செடிக்கு தான் வந்துட்டு இங்கே அதிக இது கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் அடுத்து பாருங்கள், இது பாருங்கள். இது வந்துட்டு நான் இங்கே தான் பார்க்குறேன். இது என்னமோ ஹைப்ரிட் பண்ணியிருக்காங்க, ஆனால் என்னான்னு தான் தெரியல. ஆலமரம் மாதிரியே இருக்குதுங்க. ஆனால் இலை வந்துட்டு ரொம்ப மொத்தமாக இருக்குது. அழகு செடிக்கு பண்ணியிருக்காங்களா இல்லை ஹைப்ரிட்லேயே ஆலமரம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இந்த செடி சூப்பராக இருக்குதுங்க. கலருக்கும் இதை கொண்டு வச்சாலுமே வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் பூக்கன்று பிளான்ட்டுங்க. இது வந்துட்டு நார்மல் தான். இதெல்லாம் வந்துட்டு தொட்டி வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஒரு லைனாக ஒரு 4 கலர் வைக்கணும்னா வந்துட்டு வச்சுக்கலாங்க 2 சைடும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மர வகை வந்துட்டு நிறையா இருக்குது. மர வகையும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு தென்னை மரம், கொய்யா, மாதுளை, அப்புறம் நெல்லிக்கன்று, இன்னும் வந்துட்டு ஹைப்ரிட்டில் எது தேவைனாலும் இங்கே கேட்டாலுமே வந்துட்டு ஆர்டர் கொடுத்தாலுமே வந்துட்டு இங்கே இல்லாத கன்று கூட வந்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து வாங்கி கொண்டாந்து அவங்களே கொடுத்துருவாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ரோஸ் பிளான்ட்டு. இதெல்லாமே இதில் வந்துட்டு எல்லாமே அடுக்கு ரோஸ் மாதிரியே இருக்குதுங்க. இந்த ஒரு சில ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதழ் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு இருக்கும்.
டக்குன்னு பூ கொட்டிடும். அந்த மாதிரி ரோஸ்லாம் வச்சுருக்காம ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அடுக்காக இருக்கிற மாதிரி, அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கொட்டாத மாதிரி இலை. இல்லைன்னா வந்துட்டு ஒரு சில இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பல்லு பூம்பாங்க, இந்த சாமந்தி பூவில் இருக்கும், அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கும். இங்கே அப்படி எதுவுமே இது பண்ணல. ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நல்ல ரோஸாக வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்துட்டு இது எல்லாமே 100 ரூபா தான். ரோஸ் கன்று ஃபுல்லாகவே 100 ரூபா தான். இந்த இதுக்கு உண்டான ரோஸ் கன்றுக்கு வந்துட்டு வேணும் உரம், அதுக்கப்புறம் ரோஸ் கன்றுக்கு வைக்கிற அந்த பாண்ட்டு, நான் பக்கெட்டுன்னு சொல்லிங்களா பக்கெட்டு, அந்த மாதிரி எல்லாமே இது கூட வந்துட்டு இங்கேயே இருக்குது. அதையும் கூட இங்கேயே வந்துட்டு வாங்கிக்கலாங்க. டேபிள் ரோஜா கூட இருக்குது. இங்கே பாருங்கள், ரோஸ்லேயே பார்த்திங்கன்னா இந்த பட் ரோஸ் மாதிரி இருக்குங்கள்ல, அதுலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரோஸ் கலரில் ரெட் கலரில் தான் பார்த்துருப்போம். இது பாருங்கள், ரோஸு, அப்புறம் க்ரீன், இது எல்லோ, இந்த மாதிரிலாம் வந்துட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எந்த செடி வேணாலுமே வந்துட்டு இங்கே நர்சரியில் இருந்துட்டு வந்துக்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அரியலூரில் இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா வந்துட்டு இங்கே எந்த கண்ணாக இருந்தாலுமே இங்கேயே கிடச்சிக்கும். வேஸ்ட்டாக வந்துட்டு அங்கே இங்கேயும் அலைய தேவையில்ல. ஏன்னா ஒரு சில பேர் ரொம்ப வீட்டுக்கு வந்து ரொம்ப டெக்கரேஷன் பண்ணணும், அதிகமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துலேயே வாங்கிக்கலாங்க. இந்த நர்சரியில் வந்துட்டு அதிகமாக கிடைக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம். இன்னும் நிறையா வந்துட்டு இன்னும் கன்றுலாம் இருக்குதுங்க. இந்த பிளான்ட் மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி வைக்கிற வந்துட்டு அழகு செடி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாஸ்து செடி, அது எல்லாமே வந்துட்டு இருக்குதுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.